ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு டெய்லி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அந்த அரசியல் கூத்துக்களை பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறீங்களா? ஒவ்வொரு நாளும் வேற லெவலில் யார் எப்போ எந்த கூட்டணியில் போவா, யார் திடீர்னாப்புல புதுசாக ஒரு கட்சியை தொடங்குவானே தெரியல. அந்த அளவுக்கு பயங்கர ஒரு கூத்தா போயிட்டு இருக்கு. தளபதி விஜய் லாஸ்ட்டாக சொன்னார்ல, அதாவது இந்த தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் மாதிரி 5 வருஷத்துக்கு ஒரு நடக்கக்கூடிய சாதாரண சட்டமன்ற தேர்தல் கிடையாது, 50 வருஷத்துக்கு ஒரு நடக்கக்கூடிய அதிசய தேர்தல்னு. அது 100% பொருத்தமானது. அப்படிதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல அரசியல் நிகழ்வு நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். அதில் இன்னைக்கு நம்ம முக்கியமாக விவாதிக்க போகிறது சசிகலா அவருடைய புதிய கட்சியோட தொடக்கம். அதை தொடர்ந்து எடப்பாடி, டிடிவி தினகரன், இப்படி நிறைய ஸ்டாலின் அவர்கள் முக்கியமான நிகழ்வுகளையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நேற்று நம்முடைய கமெண்ட்ல நிறைய பேர் அண்ணா பல்லடி பொண்ணுக்கு எதிராக வீடியோ போடுங்கண்ணா, அது தளபதி விஜய்ல பார்த்து விமர்சனம் பண்ணிருக்கு, நீங்க பல்லடி போடணும்னு கேட்டுட்டு இருந்தீங்க. சில பேர் நம்மளுக்கு தெரியல, நாம வந்து பெண்களை விமர்சனம் பண்றோம் கிடையாதுன்னா, நம்முடைய சேனலே அப்படிதான். அதுவும் இந்த மாதிரி அதாவது புழுகினி வாயே ஒரு பொண்ணுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இறங்கி பல்லு கொடுக்க முடியுமா? பிக் பாஸ்ல அது எப்படிப்பட்டதுங்கிறது அந்த முகத்திரைய உலகமே பார்த்துச்சு. ஏதோ ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் தான் நின்று ஜல்லிக்கட்டு போராட்டத்தையும் நடத்தி அதில் வந்து நீதியை பெற்று கொடுத்த மாதிரி எல்லா காப்புரிமையும் எனக்கு தான் இருக்க மாதிரி அது வந்து தற்குத்தனமாக பேசிட்டு இருக்கு. அது ஒரு லைம் லைட்டுக்கு வரணும், விஜயோட விமர்சிச்சா விஜயோட ஆதரவு எல்லாரும் நம்மளை போட்டு புழப்பாங்க, அது மூலயமா நமக்கு ஒரு பிரபலம் கிடைக்கும், அது மூலயமா ஒரு திமுக மாதிரி ஒரு கட்சிகள் இருந்து ஆதரவு கிடைக்கும் அப்படிங்காண்டி அது பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால் அதை வந்து விமர்சித்து என்னுடைய தரத்தை நான் தாழ்த்தி கொள்ள விரும்பலை. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம டைரக்டாக நம்ம சசிகலாவுடைய புதிய கட்சி தொடக்கத்தை நம்ம முதல்ல பேசிடலாம். அதாவது நம்மளுக்கு எல்லாருக்கும் அவங்க நேரத்துக்கு கட்சியை தொடங்கும் போது நமக்கு ஒரு ஷாக்காக இருக்கும், என்னடா இது, அதாவது இவங்க கட்சியை தொடங்குறதா இருந்திருந்தா எடப்பாடி பழனிசாமி இவங்களுக்கு துரோகம் பண்ணார்ல, கட்சி விட்டு நீக்கினார்ல, இவங்க வந்து அக்ரஹாரம் கர்நாடகா சேர்ந்து வெளியே வந்தாங்கல்ல, அப்பவே ஒரு கட்சியை தொடங்கிருக்கலாமே, ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு இப்போ திடீர்னாப்புல கட்சியை தொடங்குறாங்க என்ன அப்படிங்கிறதான் நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஷாக்கான நியூஸ். அதுல அவங்க பேசியிருக்கிறது இவ்வளவு நாளா, அது கிட்டத்தட்ட அவங்க வந்து 9 ஆண்டுகளா வாய் திறக்காத நிறைய விஷயங்களை இதுல அவங்க பேசியிருக்கிறாங்க. அதாவது என்னென்ன நடந்துச்சு, அவர் ஜெயலலிதா இறப்புல இருந்து இப்போ நகர்வு எல்லா உண்மைகளையும் வெளியில் சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம், அதில் எவ்வளோ உண்மை இருக்கு, அதை நம்ம வந்து முக்கியமாக இதில் பேசணும். அதுக்கு முன்னாடி எல்லாரும் பொதுவாக சசிகலா அப்படின்னாலே அவங்க மேலே அதுக்கு ஒரு குச்சாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெயலலிதாவில் இருந்தாங்கல்ல, அதுக்கு சசிகலாவர் தான் காரணம், ஜெயலலிதாவை கொன்னது அவங்க தான், கொண்டுட்டு இவங்க ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்பட்டாங்க, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட வந்திகள் பரவிட்டு இருக்கு. அது வந்திகள் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இவ்வளோ நாளாக நம்ம அரசியல பார்த்துட்டு இருக்கோம், சசிகலா வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவில் கொண்டுக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் ஒரு பொன்முட்டையோட வாத்து சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பொன்முட்டையோட வார்த்தை ஏன் இவங்க வந்து அறுத்து அதை வந்து முடி எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போதே சகல வல்லமையோட ஒரு ராஜமாதாவை திகழ்ந்தவர் தான் சசிகலா அவர்கள். சசிகலா அவர்கள் சொல்றவங்க தான் அமைச்சர் பதவி வாங்க முடியும், எந்தெந்த இலக்காங்கிறத சசிகலாவை தாண்டி ஜெயலலிதாவை யாரும் ரீச் பண்ண முடியும். அந்த அளவுக்கு சகல சௌகரியங்களுடைய ஒரு பவரா திகழ்ந்தவங்க அதிமுக. அவங்களால பலன் பெற்றவங்க எவ்வளோ பேர். ஸோ அப்படி இருக்கும் போதே அவங்க எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சசிகலா ஜெயலலிதாவில் கொண்டு அந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட போறாங்க? ஜெயலலிதா இருக்கும்போதே அவங்க தான் நல்ல ஒரு பவர் செக்டர்ல இருக்காங்களே. ஆனா ஒன்னே அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த பதவிக்கு வரணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிறதுக்கு முடியாது. சாதாரணப்பட்ட யாரா இருந்தாலும், இப்போ நாமளே இருந்தாலும் நம்ம கூட இருக்கவங்க அதிகாரத்தில் நமக்கு அதுக்கு அடுத்தபடியாக நம்ம இருக்கோம், அவங்க போனதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வரணும் நம்ம ஆசைப்படுறோம், தவறு கிடையாது. அந்த இடத்துல அவங்க ஆசைப்பட்டிருப்பாங்க. அதாவது இப்போ வேணா அன்னைக்கு சொல்றாங்க, இன்னைக்கு நேற்று மீட்டிங்ல பேசும்போது, இல்லை இங்க உள்ள எல்லா அமைச்சர்களும் என்ன வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அடுத்த முதலமைச்சர் ஆசைப்பட்டதா அவங்க சொல்றாங்க. அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை, இவங்க தான் அதை ஆசைப்பட்டிருப்பாங்க. அந்த அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த அதிகாரத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னு இவங்க ஆசைப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் மாற்றிக்கிறது கிடையாது. ஓகேவா? ஆனால் சசிகலா அவர்கள் ஜெயலலிதாவில் போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது. அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்றேன், இந்த ஒரு வாக்கியமும் நிறைய தடவை நிறைய விமர்சகர்கள் சசிகலா மேலே இருக்கிறது. சசிகலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்காரி, ஜெயலலிதாவுக்கு வேலைக்காரிமானுங்க. ஒன்று புரிஞ்சுக்கணும், ஜெயலலிதாவில் எப்படிப்பட்ட ஆள், அவங்க ஒரு முதலமைச்சராக இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க வேலைக்காரியோட நட்புறவுல அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா சகோதரி மாதிரி கூடயே சுற்றி தலைவாங்களாம். எப்பவுமே கொஞ்சம் உயர பதவியில் ஒரு இதாக இருக்கிறவங்க அவங்க ஸ்டேட்டஸ் லெவலில் உள்ள ஆட்களோட தான் பழகுவாங்க. நான் நல்லா சொல்றேன், கேட்டுடுங்க. சசிகலா அவர்கள் இந்த அரசியல் இந்த கதை பதவி இந்த இதுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஸோ ஸ்டேட்டஸ் லெவலில் அவங்களுக்கு இவங்க நட்புறவாக பழக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரு சகோதரி மாதிரி ஒன்றாவே சேர்ந்து அடைகிறாங்க. அதில் தான் நட்புறவு ரொம்ப நாள் நீடிச்சு இவங்க வந்து ஒரு பக்கபலமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பின்னாடி ஜெயலலிதா அவர்கள் கலைஞர் மாதிரி ஒரு திமுக குடும்பத்தை எதிர்த்து வல்லமையோடு இருக்க முக்கிய காரணம் ஒரு பாதுகாப்பு அரணாக விளங்கியதே சசிகலாவில் அவங்களுடைய குடும்ப பின்னணி தான். சசிகலா அவருடைய கணவர் நடராஜன் இதில் முக்கிய பங்கு வகிக்கிறவர். ஸோ இப்படி அவங்கள ஒரு பாதுகாப்பு உலகமாகவே பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்களுடைய அந்த குடும்ப பின்னணி, அந்த ஒரு பலம் வாய்ந்த ஒரு பின்னணி தான் காரணம். இதை எதிரிகளாக இருந்தாலும் ஒத்துக்கிடுவாங்க. சசிகலா அவர்கள் இல்லாமல் ஜெயலலிதாவுடைய வாழ்க்கையை நீங்க எழுதவே முடியாது. ஜெயலலிதா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு திடகாத்திரமான சுயசிந்தனையுடைய மிகப்பெரிய அறிவாற்றல் கொண்ட புத்திசாலியான ஒரு பெண்மணி தான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திறமைக்கு வேற.
ஆனால் அந்த திறமையை செயல்படுத்துறதுக்கும் அவங்களுக்கு அப்போ ஒரு பக்கபலமா இருந்து செயல்பட்டது. இவ்வளவுக்குள்ள திமுக குடும்பத்தை எதிர்த்து இவங்களுக்கு வந்து பாதுகாப்பான விளங்குறது சசிகலா அவர்கள். அந்த உண்மையை யாரும் மறைக்க முடியாது. சரி, ஓகே, இப்போ நம்ம இந்த பிரச்சனைக்கு வருவோம். இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களே, என்ன காரணம் கட்டு அதில் அவங்க முக்கியமாக நேற்று பேசும்போது நிறைய சொல்கிறாங்க. அதாவது நான் இப்போ ஏன் இதை நான் பேச ஆரம்பிக்க, இந்த உண்மையான சொல்ல வர இவ்வளோ நாளாக சொல்லாமல் கேட்டிங்கன்னா, அதாவது இவ்வளோ நாளாக நாம் ஒரு முடிவு எடுத்து அது இப்போ இருக்கிற அந்த கட்சிக்கு பாதகமாக போயிடக்கூடாது. அந்த அம்மா ஆரம்பிச்ச அந்த ஏடிஎம்கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஏதாவது பேச ஒரு பிரிவினை வர யாருக்குனவே பிரிவினையே கிடக்கு பேசி அது வந்து எதிரிகளுக்கு வாய்ப்பு அமைஞ்சு அவங்க ஜெயிச்சிடக்கூடாதுன்னு நான் பொறுமை கற்றுட்டே இருந்தேன். ஸோ அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது 100% உண்மை. அவங்க நினச்சிருந்தா இந்த துரோகம் பண்ண எடப்பாடி பழனிசாமி எப்போவோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஃபயர் எடுத்துக்க முடியும். நான் கூட நினச்சிருந்தேன் அக்ரஹார சிறையில் அவங்க வந்தாங்கல்ல, அப்போவே ஏதாவது ஒரு ரிவெஞ்ச் எடுப்பாங்க வெளியே வந்ததுக்கப்புறம், ஜெயிலிருந்து 4 ஆண்டுகளும் கழிச்சு வெளியே வந்ததுக்கப்புறம் அப்படின்னு. ஆனால் அப்பவுமே எடுக்கலாம், அமைதி காத்தாங்க. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த கட்சி வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் இப்பவும் இவர் எடுக்கிற முடிவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கேடுகட்ட முடிவா, ரொம்ப சுயநல முடிவா எடப்பாடி பழனிசாமி எடுக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க ரிவெஞ்ச் எடுக்காங்க. அதிலும் மிக முக்கியமான காரணம் டிடிவி தினகரன் என்ன இளவுக்காக கட்சி ஆரம்பிச்சாரோ அந்த நோக்கமே இல்லாம எடப்பாடி பழனிசாமியோட சேர்ந்தார்ல, அது இவங்களுக்கு ரொம்ப காயப்படுத்திட்டு எல்லாருமே துரோகம் பண்றாங்க. அப்படிங்கிறனால தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு முடிவு எடுத்து அதாவது எடப்பாடி பழனிசாமி முகத்திரையை கிழிச்சு எடுக்கிறாங்க. அதாவது நீங்க நல்லா பாருங்க, இப்போ அதாவது நான் சசிகலா அவர் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்ல வரல. அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விடுங்க, அவங்க எப்படி இருந்தாங்க அதெல்லாம் விடுங்க. ஒருத்தங்க தான் ஜெயிலுக்கு போக தருவாயில்ல ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமா ஒருத்தங்க முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சுட்டு போறாங்க. கொஞ்சமாவது நன்றி விசுவாசம் இருந்தா அவங்க ஜெயிலுக்குள்ளேயே இருந்து அவங்கள 15 நாளைக்கு அதாவது பார்த்தீங்கன்னா பரவாயில்ல விடாமல் தடுத்து, கணவர் இருந்ததுக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் தான் போன 10 நாள் தான் போன தடுத்து, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்து வெளியிருந்ததுக்கு கட்சியிலிருந்தே அடிப்படை நீக்கினா எந்த அளவுக்கு நம்பிக்கை துரோகம். அதாவது நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, உண்மையான அமாவாசைனா அது எடப்பாடி பழனிசாமி தான். அதாவது சத்யராஜ் எப்படி கும்பிட்டு போட்டு அதுக்கப்புறம் அங்கே வரவரும் அதே மாதிரி அவர்களை அறிவிக்கும் போது முட்டுக்கால் போட்டுட்டு இன்னும் அந்த வீடியோக்கள் இருக்கு. அப்படி வந்து பதவி எடுத்துட்டு நம்பிக்கை துரோகம் பண்ணா அதெல்லாம் இருக்குல்ல கேடுகட்ட நம்பிக்கை துரோகம். நம்பிக்கை துரோகம்னா டிக்ஷனரியில் எடப்பாடி பழனிசாமி தான் பேர் தான் வரும் சரித்திரத்தில். ஸோ அந்த பேரை அவர் வாங்கிட்டார். இப்போ வேணா பதவி இருக்கிறதுல அவர் ஆடலாம். சரியா? இப்போ நான் எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வரும், சரி சசிகலா அவர்கள் இப்போ கட்சி ஆரம்பிச்சு காலமான காலத்தில் என்னத்தை பண்ண போறாங்க, அவங்க எது கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு நல்லா ஒன்று பார்த்துடுங்க. சசிகலா அவர்களால் இப்போ கட்சி ஆரம்பிச்சு 234 தொகுதி ஆட்களை போட்டு ஜெயிச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? அது எல்லாருக்கும் தெரியும், ஏன் சசிகலா அவர்களுக்கு தெரியும். ஆனால் ஒன்னா சசிகலா அவர்களால் பண்ண முடியும். என்னது? எடப்பாடிக்கு எதிராக முக்குளத்த சமுதாய ஓட்டுகளை பிரிக்க முடியும், அவரை பலவீனாக்க முடியும். அதைத்தான் அவங்க பண்ண போறாங்க இந்த 2026 தேர்தலில். இது 100% நடக்க போகுது. அதாவது முக்குளத்த சமுதாயத்தில் உள்ள முக்கியமான பெரிய பெரிய அமைச்சர்கள் பெரிய பெரியவர்களுக்கு அதிமுக மிக முக்கியமான பதவிகளை வாங்கி கொடுத்து அலங்கரிச்சதே பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்கள் தான். ஏன் இன்னைக்கு இந்த டிடிவி தினகரன் இவ்வளோக்குள்ள இப்போ அவங்க சசிகலா அவர் கட்சி ஆரம்பிச்சு பேசுறதுக்கு அப்புறம் பேட்டி கொடுக்க அந்த டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு, புதிய சட்னி புது சாம்பார் மாதிரி என்ன புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கான்னு ரொம்ப நக்கலா விமர்சிக்காரு. அதாவது நாம வெளியில உள்ள யாரு வேணாலும் இப்படி சொல்லலாம், என்னடா புதுசா ஒரு சட்டி சாம்பார் கட்சின்னு விமர்சிக்கலாம். ஆனா டிடிவி தினகரன் விமர்சிக்கலாமா? டிடிவி தினகரனுக்கு இந்த அரசியல் ஆனா சொன்னா இந்த முகவரி யார் கொடுத்தது? சசிகலா அவர்கள் கொடுத்தது. இவ்வளவுக்குள்ள சசிகலா அவர்களை சித்தின்னு வாயார் கூப்பிட்டு சசிகலா அவர்களால் பதவி உயர்ந்து இன்னைக்கு எல்லாமே அடைஞ்சிட்டு இப்போ நன்றிக்கிட்ட துரோகமாக வெறும் இந்த பதவிக்காக அற்ப பதவிக்காக சசிகலா அவர்களையே இவ்வளவுக்குள்ள விமர்சிக்காருன்னா அந்த டிடிவி தினகரன் எவ்வளவுக்குள்ள நஞ்சுகட்ட மனசாக இருப்பார். ஸோ அப்போ இப்படிப்பட்ட நஞ்சுகட்ட துரோகிகளை எல்லாரும் மாறும்போது அதுக்கு பதில் கொடுக்கணும், இவங்களுக்குலாம் நாம யாரும் காட்டணும்னு இவ்வளோ நாள் ஆச்சரியத்தில் வந்து நீங்கள் யாருக்கு கும்பிட்டு போட்டு இருந்தீங்களா அப்போ அவங்களுக்கு உங்களுக்கே இவ்வளோக்குள்ள வரும்போது அவங்களுக்கு இப்போ அந்த இது ஸோ ரிவெஞ்ச் எடுக்காங்க. அதனால தான் இப்போ எல்லாருமே கதறிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா 2026 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சவுத் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பலவீனம் அமையும், முக்குளத்தை ஓட்டுகள் சிதறும். அது கண்டிப்பாக உண்மையான இது. ஸோ அதுக்காக தான் இவங்க இந்த ரிவெஞ்ச் எடுத்து பண்ணுறாங்க. நேற்று கூட பார்த்துருப்பீங்க, கொடியை அறிவிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் அண்ணா எம்ஜிஆர் இவங்களை விட்டா உண்மை தெரியாது போல. சரி, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்தாங்க, வெளிப்படையாகவே திராவிட கட்சி அறிவிக்கிறாங்க, அதில் 3 தலைவர் வைக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய நோக்கம் ஒன்றே ஒன்று தான் இருக்கும், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதாவது நம்பிக்கை துரோகம் பண்ணுக்கு ஒரு பள்ளி கொடுக்கணும் அப்படின்ட்டு தான். அதில் கூட அவங்க பேசும்போது நான் ஒருத்தரை வச்சுட்டு போனவரேன் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த பேரை கூட உச்சரிக்க மாட்டேங்காங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் சசிகலா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இது உண்டு, நிறைய பேர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விமர்சிக்கலாம். அதாவது ஒருத்தங்களுக்கு உண்மையாக விசுவாசமாக இவ்வளோ நாள் ஜெயலலிதா கூடயே பயணிச்சவங்களுக்கு எவ்வளோக்குள்ள அந்த ஆதங்கம் இருக்கும். நம்ம வச்சுட்டு போய் ஒருத்தர் நம்மளே அந்த கட்சி விட்டு நீக்கிறான்னா நாம அப்போ அதை நினச்சி பார்க்கவே எவ்வளோக்குள்ள ஒரு இதாக இருக்குன்னு பாருங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு நஞ்சு கட்ட துரோகம் பண்ணக்கூடியவராக இருப்பார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஸோ இது எடப்பாடி பழனிசாமி ஒரு பாடத்தை கற்பித்து கொடுக்கும். அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டாக ஒரு நியூஸ், அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா அதாவது பார்த்தீங்கன்னா மாதம் 10,000 ரூபா குடும்ப அதாவது ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கொடுக்கப்படும் கருணை அடிப்படை தொகையில விலைவாசிலாம் ஏறிட்டு டிஎம்கே ஆட்சி வந்து அப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டுன்னு இவரு 4 வருஷம் இருக்கும்போது என்னத்தை பண்ணி குறைச்சாருன்னு தெரியல. இதெல்லாம் பார்க்கும்போது யார் அப்போ விட்டு போனோம்,
ஏன்னு கேட்டீங்கன்னா டிஎம்கே 5000 அக்கௌண்ட்ல போட்டுட்டு அதுக்கு முன்னாடி 2000 மொத்தம் 50,000 கொடுத்தாச்சு. இவர் ஆட்சிக்கு வந்தா 10,000 என்னையா கூத்து நடக்குது? இல்ல மக்கள் எல்லாரும் முட்டா பையா மூளை மழுங்கினவன் நம்ம பாட்டு சொல்லிட்டு போலாம், எவன் வீட்டு அப்பா வீட்டு பணம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அலையறீங்களா? என்னையா தற்குத்தனமா இருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன கேட்டீங்கன்னா போட்டி போட்டுக்கிட்டு, அதாவது ஜல்லிக்கட்டு இது வந்துச்சுல்ல, அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுல அதாவது ஜெயிக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்கப்படும் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. இவர் 2 நாள் கழிச்சு உடனே ஜல்லிக்கட்டுல போய் போட்டி போட்டு பிடிக்கிறவங்க அதுல இறந்தாங்கன்னா மாடு முட்டி இறந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும் இறந்தவங்களுக்கு அப்படிங்கிறது. ஸோ அதாவது எப்படிலாம், அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி ஆட்சி நடத்தணும் என்ன இதே தெரில, போட்டி போட்டுக்கிட்டு நம்ம ஆட்சி அறியத்து வரணும். நம்ம மாநிலம் எவ்வளோ கடனில் இருந்தாலும் எத்தனை கோடி ரூபா கடனில் இருந்தாலும் சரி நம்ம பணத்தை கொடுத்து எப்படியாவது இந்த மக்கள்கிட்ட நம்ம ஆட்சி அறியது வந்துடணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளுடன் போட்டி போட்டுக்கிட்டு நான் 10,000 நீ 10,000. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது கேடுகட்டத்தனமா இருக்கு. இப்படிப்பட்ட திராவிட கட்சிகள்கிட்ட அந்த நாடு போகணுமா அப்படிங்கிறத மக்கள் உணர்ந்துக்கணும். அதாவது நான் திரும்ப எல்லா வீடியோக்களும் நான் திரும்ப அதான் சொல்றேன். அதாவது இந்த 2026 தேர்தலில் பணம் சரியா விளையாடும். உங்ககிட்ட தேடி பணத்தை கொண்டு கொடுப்பாங்க. அந்த பணத்தை வாங்கிடுங்க. அது உங்களுடைய பணம் தான். திரும்ப சொல்றேன், வேற வழிகளில் உங்கள்கிட்ட வருது, வாங்கிடுங்க. ஆனா ஓட்டை இந்த பணம் கொடுத்தாங்கல்ல அவங்களுக்கு துரோகம் பண்ணிடக்கூடாது. அவங்க சத்தியம் வாங்கிட்டாங்க, அவங்களுக்கு தான் வாங்கினவங்க தான் ஓட்டு போடணும் அப்படின்னு அந்த எதுவுமே பார்க்க வேண்டாம். காசு யாரு கொடுத்தாலும் வாங்கிடுங்க. ஆனால் ஓட்டை இந்த பணம் கொடுக்காம நிற்கக்கூடிய கட்சிகள்ல எந்த கட்சி உங்களுக்கு பிடிக்குதோ, யார் இங்க வந்தா ஆட்சியில் அமர்ந்தா இந்த மக்கள் நல்லா இருப்பாங்க, நாடு நல்லா நினைக்கலாம், அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஓகேவா? அதான் திரும்ப என்னுடைய வீடியோக்கள் சொல்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு கேடுகட்ட குத்தா போயிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசியல் இருக்க. ஸோ இது எல்லாத்துலேயும் ஒருத்தர் மையப்புள்ளே செயல்படுறாரு விஜய் அவர்கள். அவர் அரசு கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்த உடனே இங்கே ஏகப்பட்ட பேருக்கு வந்து வயிற்றுல புளிய கிடைக்கு. அதில் ஏகப்பட்ட மாற்றங்கள், ஏகப்பட்ட அரசியல் நிகழ்வுலாம் மாறிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும். ஸோ இதில் தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய இப்போ அந்த அரசியலை பார்க்கும்போது நம்மளுக்கு பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு அப்படி தான் நினைக்கிறேன். டெய்லி ஒரு புது நடந்துட்டு இருக்கு. அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நான் ஒவ்வொன்றா விமர்சிக்கிறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு, நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.